பைத்தங்காவை தான் நாங்கள் வந்து குழம்பு வைக்க போகிறோம். அதாவது வந்து நாங்கள் இப்போ பைத்தங்காய் குழம்பு வைக்கிறதுக்கான பைத்தங்காய் வந்து வெளியாக்கணும். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கறியெல்லாம் வந்து அழகாக வந்து கொதித்து வந்துட்டு நம்ம தலைப்பால் விடுவோம். ஏன்னா தலைப்பால் விட்டு இப்படி நான் பார்த்துக்கிட்டு இறக்கும். ஓகே, நல்லா கொதிச்சு வருது. அழகான தலைப்பால் ஏதோ ஓட்டமாக விட்டு எடுத்தோம்டா கறி நல்ல டேஸ்ட்டாக வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் சனு. நான் விது. ஓகே ஓகே, இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு காட்டு பிரதேசத்தில் நிற்கும், புலனூர் மாவட்டத்தில். அதாவது வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் காலைமை சாப்பாடு சமைக்க போகிறோம். அதாவது காலைமை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் ஒன்று தான். அதாவது இப்போ டைமை பார்த்தீங்கன்னா எத்தனை மணி லாபம்? ரொம்ப ஆயிடுது. 9:30 1 மணியா போயிட்டுடா. இல்லை, 1 மணியா போயிட்டுறா. காலையில சாப்பாடு இல்லை, காட்டுக்கே கிடந்துடா. அந்த டைம் போகிற சரி இல்லை. எங்கடா நான் ஃபோனும் இப்போ ஃப்ரீயாக பார்க்குறேன் இல்லையா. நைட்டில் லேட்டாக தங்கி பகல்லையும் காலையில் நேரத்தில் உடம்புறானவங்க இந்த டைம் விளங்குது இல்லை. அப்போ உடம்புனது கொஞ்சம் லேட்டாக தானே உடம்புங்க. நம்ம பார்க்கல. ஏன்டா ஒரு கிளைமேட் அதே மாதிரி இருக்குடா. மூசா பார்க்கற என்ன தெரியாண்டா இந்த காட்டுக்குள்ள. மற்ற காடு என்னடா நமக்கு இந்த வெளி உலகம் தெரியாமல் வாழ்ற வடிவா. வெளியில் எத்தனை மணி என்னன்னு சாய்க்கலாம். ஓகே, பரவாயில்ல. அப்போ இன்னைக்கு ஒரு சமையல் வீடாக செய்ய போகிறோம் நாங்கள் மக்கள் உண்மையிலே. இன்றைக்கு வந்து நாங்கள் அழகான ஒரு இதுவரைக்கும் சமைக்காத ஒரு சமையல் ஒன்று சமைக்க போகிறோம். அதுவும் காட்டுக்குள்ளே நாங்கள் பைத்தங்காய் கொஞ்சம் வாங்கினேன். நாங்கள் அவருக்கு மார்க்கெட்டில் ஒரு அம்மா விற்றுருந்தவங்க, அவங்ககிட்ட ஒரு பைத்தங்காய் வாங்கியிருக்கோம். அந்த பைத்தங்காவை தான் நாங்கள் வந்து குழம்பு வைக்க போகிறோம். குழம்பு எவ்வளோ கறியா? குழம்பு வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குழம்பு இல்லை கறி எதை நினைக்கலாம். நம்ம குழம்பு வைப்போமா? குழம்பு வைப்போம். சரி, ஓகே. நாங்கள் வந்து இந்த பைத்தங்காய் வந்து குழம்பு வைக்க போகிறோம். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சோத்தரிச்சு போடணும். அதான் நம்ம சோத்தரிச்சு போட்டு நம்ம எல்லாத்தையும் வெளியாக்கி எடுக்கிற நேரம் சோறு ரெடி ஆயிரும். கொஞ்சம் குயிக்க செஞ்சா தான் நம்ம செய்யலாம். எங்கட அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பு நாங்கள் செட் பண்ணுறேன். ஒரு அடுப்புலாம் ஒரு இடங்களில் வந்து 4 இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பொருளும் கிடைக்குது இல்லை. கல்லுகள், இந்த கம்புகள்லாம் தெரியும் உங்களுக்கு. இது வனஜி ஏரியா. மற்றது இங்கே வந்து நீட்டாக தான் இருக்கும் காடுகள். எங்கட காடுகள் அப்படி இருக்காது. இந்த காடுகள் வந்து படுத்து கிடந்து உடம்புலாம் அப்படி க்ளீனாக இருக்கும். ஏன்னா அதுவும் பயந்து தான் நாங்கள் போய் சமைக்க போகிறோம். என்னண்டா இப்போ தெரியாத காடு வேறு. தெரியாத காடு உங்களுக்கு தெரியும். உண்மையிலே காடுகளில் நம்ம அத்துமீறி நுழைகிற தப்பு மற்ற ஒரு வேலையும் செய்யலாம். யாரும் வந்தாலும் சிக்கலாகி இருந்தும் எங்கட திக் பயணங்கள் தெரியும். நாங்கள் அவங்களுக்கு வீடியோ காட்டுவோம். நாங்கள் இப்படி தான் நம்மளுக்கு செஞ்சு வரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏதாவது செய்வோம். எங்களுக்கு தெரிஞ்ச சிங்களத்தில் அடிச்சு மற்றது உண்மையிலே எங்கட வயசு படிச்ச பிளக்ஸு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில நிறைய சப்போர்ட் தரீங்க மக்கள். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கு. இந்த கொமெண்ட்களை பார்க்கும்போது உண்மையிலே இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் செய்யலாம்ன்ற ஒரு ஐடியாலாம் வருது. உண்மையிலே ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் தார சப்போர்ட்டிவ் தானே எங்களுக்கு இன்னும் மேலும் வளர்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் மக்களே. உண்மையிலே இதே போல் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நாங்களும் கொஞ்சம் உற்சாகமான மக்கள் நல்லா கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி உற்சாகமாகவும் வேகமாகவும் வேலை செய்வோம். மற்ற எங்களோட பயணம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் உண்மையிலே திக் நிமிடங்கள் அந்த முழு வீடியோ வந்து எங்களோட பவிஷ்ய ஃபங்க்ஷன் யூடியூப்ல வரும். நாங்கள் இந்த சமையல் பொருட்கள் எங்கே தேடுறோம், எங்கே தண்ணி எழுறோம், எல்லா விளக்கம் அதில் பார்க்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சமையல் சம்மந்தமான வீடியோக்கள் வருமே. சமையல் சம்மந்தமான வீடியோக்கள் வரும். இப்போ நம்ம வீடியோக்கள் சமையல் முடிச்சானும் நான் நித்திரோன் என்ன கொஞ்சம் விட்டுருங்க. நானும் கொஞ்சம் நித்திரோன் போனேன். அந்த கிளைமேட் அப்பட்டுருக்கீங்க. ஒரு இந்த கொஞ்சம் ஹீட்டாக இருக்கு. ஏன்னா கடும் ஹீட்டாக இருக்கு. அது என்னென்னு சொல்கிறது, காற்று அடிக்காமல் உடம்பெல்லாம் கொஞ்சம் சூடாக இருக்கு. ஓகே, பரவாயில்ல. இருந்தும் நாங்கள் சமையல் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ முதலாவது கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி அடிக்கணும். அதுக்கு முதலாவது எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் அவங்களுக்கு உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க அரிசி போடலாம். அதுக்கு முதலாவது எங்களோட அரிசி அவுட் எடுங்க. ஓகே, அரிசி மூட்டை எடுங்க. அடே சோத்தை கொஞ்சம் குறைச்சி போடுங்கடாமா. குறைச்சி போடுவாங்க. என்னென்னு சொன்னால் நேற்றே தெரிஞ்சுக்கணும். சோறு கொஞ்சம் கொட்டி போட்டோம். நம்ம 1.5 கரண்டி ஓடுவோண்ணே. 2 ஆம்பளமையாக போடுறோம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அரைய காலம் முடியலடி. அடே அதுடா அரிசி குறைய மாதிரி தான் வைக்கிறா. தண்ணி ஊற்ற நாங்கள் வாங்கி இந்த அரிசி பார்த்தீங்கன்னா மக்களே எவ்வளோக்கு தண்ணி விடுறோமோ அளவுக்கு நம்ம ஊதுறோம். எனக்கு வண்டி தான் தெரியும் விளக்கம். தண்ணி குறைய வச்சா அரிசி பொழியாது. தண்ணியை கொஞ்சம் கூட வைக்க மாட்டோம்ல. அப்படி அந்த பெரிய சட்டி எடுத்தாங்க கையோட. ஓகே, பெரிய சட்டி தான் இதா. ஓகே, எதுக்கே செய்யா இல்லை எதுக்கு சமையல் ஹரி சமைக்க போறேன் சின்ன கேமே சோத்தரிச்சு போடுவோம். என்னன்னு சொல்கிறேன், நம்ம 4 பேருக்கு இதுக்குள்ள சாதாரணமாக ஒரு 10 பேருக்கு கறி சமைக்கலாம் அந்த சட்டிக்குள்ள.
ஒன்றே பழைய காலம் ஆட்கள் எப்படி தான் அரிசி யாருக்கும் 22 கேட்டாங்கன்னு சொன்னா அதில் அள்ளி நிறைய போட்டு ஃபுல்லாக வழியே கொஞ்சம் கொட்டை சொல்லும் கொஞ்சம் கொட்டை அப்படியே உண்டு கொஞ்சம் கொட்டை இன்னும் அள்ளி கொட்டை இன்னும் மேலே கொட்டையா அப்படியே அள்ளி வடிய கொட்டுவாங்க. கொட்டை 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 அது வந்து சின்ன இந்த பால்டின் இருக்கலாம், இந்த கொட்டை பால்டின் கொட்டை கொட்டை அதான் அளவு. பால்டின் 17 17 கொஞ்சம் பெருசு, அந்த பால்டின்னா கணக்கான அளவு. அப்படி வரண்டா போய் வரக்குள்ள அள்ளி கொட்டிடுவாங்க ஒரு சுண்டு ஒரு சுண்டு 4 சுண்டு போட்டால் ஒரு கொத்து. உண்மையிலே சொல்லுவாங்க ஏன்னா அளவை நிறைவே என்ன ஆண்டவன் பார்க்குறான்னு சொல்லி. இது 2.5 சுண்டு கிட்ட வரும் போல. சில வீட்டாக்கள் நினைச்சாங்கன்னு சொன்னடா இப்போ அரிசி எடுத்து போடுறீங்கன்னே அரிசி போட்ட உடனே 2 கைப்பிடி எடுத்து வைப்பாங்க ஒரு பானைக்கு. ஏதாவது ஒரு பஞ்சம் வர டைம்ல சாப்பாடு அரிசி இல்லாத டைம்ல பாத்தீங்கன்னா அதை எடுப்பாங்க. அது வந்து நிறைய அரிசி சேர்ந்துரும். அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சா சேர்ந்துரும். இது தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு போட்டாலும் அதே 10 கிலோ அரிசி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சா சரியா. அந்த மாதிரி டைம்ல ஒரு இடத்துல போயிடல தானே, அப்போ அரிசி இல்லாமல் பஞ்சத்து வர்ற டைம்ல எடுக்கலாம். முக்கியம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாங்க. ஓகே ஓகே அரிசி அரிஞ்சு எடுப்போம். அரிசி கழித்து வாங்க இது. ஒருக்கா நீங்கள் அடுப்பும் போட்டுருக்கலாம். நான் அடுப்பை செட் பண்ணி எடுக்கேன். என்னன்னு சொன்னால் நம்மளோட நெருப்பட்டி எங்கே வச்சு நம்ம நெருப்பட்டி இந்த வேகுள்ள இருக்கு. அரிசி வழியாக கலடாது கழியிடுங்க 2-3 தண்ணியில். இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசியில் வண்டு கலடாது. தெரியுமா? வண்டு கலடாது தீப்பட்டிக்கு மாறு. வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறண்டாலும் வெளிச்சம் தான் வேணும். ஆனால் அந்த டைமில் வந்து நெருப்பில்லாத டைமில் எப்படி இருந்துப்பாங்கண்ணே? இல்லை அந்த கல்லை வச்சு தான் உறைஞ்சி எடுத்துவாங்க. அதான் உறைஞ்சி எடுத்தவங்க. நெருப்பட்டி இல்லை, லைட்டர் இல்லாத டைம் கல்லெல்லாம் வச்சு எப்படி உறைஞ்சி எடுத்துக்காங்க. அந்த கற்கால மனிதர்கள் இல்லைண்ணே, இந்த கால வாழ்ந்த வேடுவர்கள் அப்படி செஞ்சுக்காங்க. அதாவது ராஜானு எப்படின்னு சொன்னாடா, இந்த கல்லோட கல் உறைஞ்சி வந்தானே அப்போ வந்து நெருப்பு எடுத்துருந்தானே. ஆமாம். அப்போ அந்த நெருப்பை வந்து அணைய விட மாட்டாங்க அவங்க. அப்படியே பற்ற வச்சு திருப்பாங்க என்ன கொல்லியை போட்டு பற்றி கொண்டு எதிக்கிறான். அப்போ அணையாது அணையாது. மேலே அந்த காலத்தில் வாழ்ந்த இந்த காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அரசர்கள் மன்னர்கள் எல்லாரும் வாழ்ந்துப்பாங்க. யோசிச்சு பாருங்கடா அந்த காலம் எப்படி இருந்துக்க மாட்டேன். ஃபுல்லாக காடை தான் இருந்துச்சு. காடாக இருந்துக்க மாட்டது. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லையா அன்னைக்கு சொல்லலடா. இதுகளில் ஒரு என்ன சொல்கிறேன், இந்த ஏரியாவில் ஒரு தோட்டம் இருந்துக்கலாம். அது என்னென்ன நமக்கு தெரியாதானே. ஆனால் அந்த காலத்துல அந்த நம்மளோட செம்மறி ஆடு அதை வளர்த்துவாங்க. அதான் கூட வரலாறு புத்தகத்தில் இருக்கு செம்மறி ஆடு. சொல்ல இருக்கலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா தெரியும் புலனறுவையில் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. புலனறுவையில் தான் கூட இருக்கு வரலாற்று. மன்னர்கள் அமைச்ச குளங்களை பார்த்துப்பீங்க. பராக்கிரம சமுத்திரம், மின்னேறிய குளம், கல்பத்த கல்வெட்டு, அங்கால கணக்கு கல்வெட்டு, நீளமான கல்வெட்டு என்ன கல்பத்த கல்வெட்டு. பல சிங்கள மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. நம்மளோட தமிழ் சோழ மன்னர் ஆட்சி செஞ்சாங்க. என்னடா தமிழாக்கள் தான்டா ஆட்சி செஞ்சது. பாருங்க சோழர்கள் பராக்கிரம அந்த இந்த சோழர்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. அந்த சிவன் கோயில் எல்லாம் தமிழர்கள் தானே. ஆனால் இங்கே தெரியாங்களுக்கு, ஆனால் அந்த அளவுக்கு தமிழ் தெரியா இப்போ இருக்கிறார்களுக்கு. அது வந்து சொல்கிறேன், தமிழ் வரலாறும் கூட இருக்குது. படித்தா விளக்கம் முழங்கு நமக்கு. நம்ம அறவுரையாக படிச்சிருக்கேன். எல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறாள். எனக்கு 6ஆம் ஆண்டுலேருந்து இப்படி படித்து வரதெல்லாம் எல்லாம் ஞாபகத்தில் இருக்காது. நம்ம தொடர்ந்து படித்து வந்தோம்னா ஞாபகம் இருக்கும். ஓகே ஓகே மக்களே, இப்போ வந்து நாங்கள் சோத்தை வந்து அரைச்சி போட்டுத்தோம். அதாவது வந்து நாங்கள் இப்போ பைத்தங்காய் குழம்பு வைக்கிறதுக்கான பைத்தங்காய் வந்து வெளியாக்கணும். வெளியாகும் எல்லாத்தையும் யார் பாய்த்தியா நல்லா நேட்டு பாய்த்து புளி இல்லாமல் வந்து நம்ம வரேன் ஒரு அடி இடிக்கி 1.5 அடி கிட்ட வரும். நல்ல பெரிய பாய்த்து புளி இருக்கும் பார்த்து நல்லா வழியாக்கி எடுத்து தான் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம அவிக்கணும். பைத்தங்காய் கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கு பிறகு பைத்தங்காய் அவிஞ்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சிலது அந்த முழுசு ஆகிக்கணும் அவியாக கிடக்கும். இதுக்கு புளி போட தேவையில்லை.
அவனுக்கு சின்ன நான் ஓட்டி போடுறேன் உடஞ்சி போகிறோம். ம் அது அவிஞ்சிடும் அவிஞ்சிடும். சின்னனா நம்ம சுண்டுறதுக்கு சின்னனா போடலாம். இது குழம்பு தானே அவிஞ்சிடும் அது. ஓகே எனக்குமே குழம்பு விட பைத்தங்க சின்ன தானே சரியாக இருக்கும். ஓ சுண்டை நல்லா ஆகிண்டா. தேசி புள்ளியில் ஒரு சின்ன இருக்கும். சொல்லி வேணும் சூப்பராக வெடி அரிக்கும். இன்றைக்கு உண்மையிலேயே பயங்கர வகையாக கிடக்கு மக்களே. கடுங்களே என்ன நைட்டெல்லாம் அப்படி இருந்தானே நல்லா காற்று. மழைடா மழை பெய்ய போகுது. கிளைமேட் இது தடிமல் குணமாகிறா எனக்கு. பனி தான் பனிக்குலாம் கிளம்ப நம்ம. நல்ல வயதுங்கடா. நல்ல வயதுங்க. என்னடா கூட சரி நாட்டுறோன்னு பக்கத்துல தம்பில் சைடெல்லாம் ஜலம் இருந்துலாம் நல்லா வரும். உங்களுக்கு நல்ல தண்ணி வருது இந்த நேரம். விரும்பின செய்யலாம் எல்லாமே செய்யலாம். நல்ல தண்ணி. மற்றொரு காலத்துலடா இப்போ ஒரு 2 வருஷம் நீக்கும் ஒருத்தன் கொச்சிக்காய் வாங்கிச்சவன். கொச்சிக்காய் வாங்கி அந்த டைம் அங்கே ஒருத்த டைம் கொச்சிக்காய் இல்லை கோடிக்கணக்கில் ஓன அவன் வியாபாரம். கொச்சிக்காய் விட நீ இப்போ கரண்ட்டுக்கு கொஞ்சம் போன வருஷம் அப்படி போனது எப்படி அதான் இங்கே புலனறுவையில் இந்த சம்பவம் நடந்தது. கொச்சிக்காய் தெரிஞ்ச அதான்டா சான்ஸ் லக் அடிக்கிறேன்னு சொல்கிற அப்படி தான். அவன் சும்மா நோமலா விலைக்கு விற்பவனு தான் போட்டிருப்பான். என்னென்னு சொல்கிறேன் அது எல்லாரும் முயற்சி எடுக்க மாட்டாங்க. அதான் நம்மளும் தான் இப்போ இந்த சமையல் கஷ்டம் பண்ணி சொல்லி கடையில் சாப்பிட வழி கொட்டி தான் வேண்டா. ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு நேரத்துக்கு மட்டும் 5000 செலவாக்கி ஒரு நேரத்துக்கு 3 நேரம் சாப்பிட 15,000 முடியும். அப்படி தானே நம்ம இப்போ ஒரு ஆள் 2 பேருண்டா காட்டாது. இப்போ 4 பேருண்டாக்குள்ளே செலவு கூட தான். சமைச்சு சாப்பிட நல்ல மாதிரி. நான் சமைச்சு சாப்பிட்றதான்டா ஆரோக்கியம். கடையில் என்ன எப்படி என்னென்ன போடுறாங்கன்னு தெரியாது. அவசரத்துக்கு ஒரு கரண்ட் இருக்க சாப்பிடலாம். எந்த நாளும் கடை சாப்பாடு சாப்பிடணும்டா உடம்பையும் கொண்டு போயிடும். சாப்பாடு தானே ஒரு நாள் 2 நாளைக்கு நம்ம ஆசைக்கு சாப்பிடலாம் கடை சாப்பாடுகள். எந்த நாளும் நம்ம சாப்பிட வழி கூட்டமாண்டா சரி அக்கடை போட்டுவிட்டு சாப்பிட்ற அனுபவம் கடை சாப்பாடு என்ன சொல்கிறேன் அந்த இல்லைண்ணே டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டு வராது. எல்லாம் ஆகுறாங்க மாங்காய் ஆகுறான் அவங்க மைய இல்லையும் ஆகுறான். ஆமாடா எப்படின்னு அது இன்னொரு பழம் இருக்குறேன். பழமா காயா மாங்காய் மாதிரி தான் இருக்கும். அம்பர்லாங்க அந்த சீனியெல்லாம் போட்டு கறி வைப்பாங்க. ஐந்து சிங்கிள் ஏரியாலாம் கூட எதுவும் ஃபங்க்ஷன் ஒன்று அந்த கறியெல்லாம் இருக்குண்டா. எதுவும் ஃபங்க்ஷன் செய்கிறாங்கன்னு அவங்க அந்த கறி இருக்கு சொல்லிட்டேன். கொஞ்சம் மொத்தம் நம்ம பரப்ப மாட்டோம் எடுப்போம் அது. ஓகே ஆனால் நல்ல பயதாங்க. புளின்ற அளவுக்கு இல்லை. புளி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ காலையில் நம்ம ஆஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் அடுப்பு செத்துருவோம் முளை. நேற்றுலாம் சும்மா நார்மலாகவே என்ன காற்று இல்லை இப்போ நம்ம வந்த மகளுக்கு. ஓகே சமையலை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சேர்ப்பாங்கண்ணே. இன்னைக்கு வந்து அழகாக வந்துடுறாங்க. பைத்தங்காய் வந்து குழம்பு வைக்க அப்புறம் நிறைய பேர் சொல்லிக்காங்க கொமெண்ட்லாப்பா பிரியாணி சமையல் வேலையை சொல்லுங்கிறாங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் சமைச்சி மிதவுக்கு கொடுக்க அப்புறம் இது சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் எங்களை சமையல் எப்படி இருக்கேன்ட்டு. எங்கள் ஃப்ரீயாச்சு நம்ம கையோட வந்து இதையும் வெட்டி வச்சிருவோம். இல்லை கொச்சிக்காய் தேவையில்லை. நமக்கு வெங்காயம் போடும் குழம்பு தானே. என்ன ஒரு கத்தி அடுப்பையும் பாடுறா. ஆமாடா அடுப்பையும் பார்க்கணும். பார்த்துட்டு என்னடா பாண்டே முடியும் விளையாக்க முடியுதா? பயத்தாங்க வண்டியாச்சு. இப்போ வெங்காயத்தை வண்டி எடுப்போம். நமக்கு இதுக்கு வெங்காயம் தேவை. சொன்னது வெங்காயத்தை வட்டி நான் தேங்காயை பொழந்து சிறிய எடுங்க என்ன இதுல நீ தடவு
சத்தம் இல்லாமல் என்னடா பயமாக தான் கிடையாது. ஓகே வேறு முறிகிறாங்க பாருங்கடா என்னென்னு தெரியும். சரிதான் விடுவா. இவனிதான் என்னடா அது உடையுது இல்லை உடையுது இல்லை இன்னும் நடுவால வடிக்கிறது. எங்க நடுவால வடிக்கிறது. மக்களே இங்க பாருங்க எப்படி அடிச்சா எப்படி சேப்பு இல்லைடா இது. இல்லை நீ இல்லை உள்ள உள்ள ஊத்து உடைப்பு மலாடி இல்ல அப்படி உடச்சு திரும்ப மாட்டேன். நீ உடைய நீ உடைச்ச மாதிரி அடி ப்ரோ தூண்டா போயிண்டா உடைச்ச உடைய நீ பாபு. 4 உண்டா போகுது. இங்கே நல்ல தேங்காய் தான். தனிதாங்க எனக்கு கடும் தேங்காய் பாதி அடுக்கலாம் போல. பாதி மற்ற நம்ம சாப்பிட்றது கிடக்கும். நல்ல இனிப்படாது நீ இது எதிரி எடுப்புமா. ஓகே நீங்கள் 3 வாங்க. நான் தான் இங்கே பார்க்க முன்னுக்கு கொஜ்ஜிக்காய் தேவையில்லை நம்மளோட சமையலுக்கு. வெங்காயம் கொஜ்ஜிக்காய் தூள் தான் தரும். நாங்கள் வெங்காயத்தை வந்து அரிஞ்சு எடுப்போம். இந்த இந்த கத்திரிக்கல கடுங்க கூறுறாது அரிஞ்சு வெங்காயம் எல்லா சமையலுக்கும் வெங்காயம் வாங்க எடுக்கணும். நம்ம மார்க்கெட்டுக்குள்ள கூட தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ள நம்மள விலை குறையடா. நம்மள விலை குறையண்டு இல்லைடா. அங்கேயும் ஹோல்சேல் அடகு கூட லாபம் உண்டு. 2000 இடையே இல்லை கடைக்கண்டு இருக்கிறால மொத்தமாக தான் எல்லாரும் கொண்டு கொடுக்குறேன். அங்கே என்னன்னு சொன்னால் நிர்ணயிச்ச விலை தான். கூட குறைய இருக்கா வளைக்கு பார்க்க ஆமாண்டா சத்தம் இல்லாங்க ஒரு பக்கம். இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கண்ணே என்னென்ன செய்யணும். நாங்கள் அடுத்த என்ன கறி சமைக்கலாம்னு சொல்லுங்க. நாங்களும் தேடி தேடுறோம். இந்த காட்டு வழியை வந்து என்ன மரக்கறிகள் இருக்கான்ட்டு நான் ஒன்றும் படுகிறது இல்லை கண்ணில். இங்கே இருந்தாலும் இந்த மிருகங்க சாப்பிடுங்கண்டா. குரங்குகள் பழங்கள் எல்லாம் இருக்குண்ணா. மரம் மரங்களுக்கு தான் சாப்பிடுங்க. பெரிய காடையானே மிருகங்கள் கூட இருக்கும். ஆனால் ஒரு பழமாக இருக்குடா. ஆனால் சாப்பிடலாமா இல்லையா? அப்படிதான் சில பழங்கள் இப்போ சில பேருக்கு தெரியும். ஆனால் சாப்பிடலாம். நம்ம வயதில் விட்டுருக்கோம். சாப்பிட பார்த்தா தான் தெரியும். அப்படியே சோத்தடுப்பு சிக்கன் பழம் இன்றைக்கு அரிசி ஆகணும். சோறு அடுப்பு பார்த்துக்கிட்டு அடுப்பு இன்னைக்கு மக்களே சரியான ஒரு சட்டத்தை கொடுக்குது. என்ன விளக்கம் தெரியல. இப்போ அடுப்பையும் பார்க்கறாங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் சோத்தை வந்து இறக்கி வச்சுட்டோம். சோறில் மடியாக அழகாக வந்து அமுண்டுத்து. இப்போ அடுத்த வந்து நாங்கள் பைத்தங்காய் வந்து குழம்பு வைக்க போகிறோம். நாங்கள் வந்து பைத்தங்காய் மடியாக வந்து 2 தண்ணியில் கழுவி வச்சுட்டோம். அப்புறம் வந்து பைத்தங்காய் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஃபஸ்ட்டாக கொஞ்சம் அவிய வைப்போம். கொஞ்சம் நேரத்துக்கு அவியாது, திமுத்து போயிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாடலாம் விட்டு கல்லுப்பு தான் போடு. எடுங்க உப்பு பாக்கெட் தண்ணி ஊற்றணும்.
தண்ணி வத்திரும் அவிஞ்சி வரக்குள்ள தண்ணி வத்திரும். கிட்டத்தட்ட வந்து மஞ்சள் கிழங்கு வைக்கிற மாதிரி தான். கொஞ்சம் ஒரு அளவாக போடுங்க. காணுமா போடுங்க. தண்ணி ஊற்றுங்க. ஓகே தண்ணி வத்தணுங்க. தண்ணியாண்டா பெரிய இதாக கிடையாது. எல்லார வீட்டையும் நம்ம போய் அவசரத்துக்கு கேட்கல. தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் பயன்படுத்தணும். காட்டுக்குள்ளெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் பார்த்து சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அதோட சேர்த்து வந்து ஓகே கொஞ்சம் ஊற்றுங்க. காணும் விடுங்க. அது அவிஞ்சு கொதிக்கும் பாரு. அது தண்ணி வத்திரும். வெங்காயம் வெங்காயம் வந்து நம்ம அவிஞ்சி வந்தது இப்போ போடுவோம். கொஞ்சம் அது டக்குன்னு வெங்காயம் தானே இதாகிடும். ஓகே மூடி விடுவோம். மூடி விடுவோம் நம்ம. கொஞ்சம் அவிஞ்சு கொதிக்குமா? அது அவிஞ்சி கணக்குக்கு வந்தோடனே நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் பால், கொச்சிக்காய் தூள், வெங்காயம் எல்லாம் போட்டு பெரட்டி விட்டோம்னா கணக்காக வரும், தாளிச்சு வரும். ஓகே இன்றைக்கு நைட்டுக்கு ஒரு ரொட்டி ஒன்று அடிக்க மாட்டேன். இன்றைக்கு அப்படி தான் செய்யணும். ரொட்டி தான் அடிக்கணும். இந்த நாள் சமைச்சு தெரிக்கிறது. ரொட்டி நல்லாங்கடா. நம்மகிட்ட வந்து எல்லாம் இருக்குதானே மாவிரிக்கா கடக்க என்னன்னு தெரியும். வைக்கலாம் பார்க்கணும். என்னென்னு சொன்னால் நம்ம சம்பல் போடுறத விட ரொட்டி அடிக்கிட்டா கொச்சிக்காய், வெங்காயம், தேங்காய் பூலாம் போட்டு ஒருமிக்க பிரட்டி சுட்டுட்டா வேலை குறையும். இல்லை சம்பல் போடுறதுக்கு டைம் போகும். சம்பல் போடுறண்டாலும் நம்ம கையால் மணைஞ்சு எடுக்கணும். நம்மகிட்ட உரல் கொண்டு வரலானே நம்ம. அவியட்டும். நம்ம மற்ற வேலையில் வெங்காயம்லாம் வட்டி வச்சாச்சு. தேங்காய் நரிக்காடா இருக்குதானே என்ன? கொஞ்சம் அவிஞ்சி வந்தோடனே தேங்காய் கொஞ்சம் பிரட்டி விட்டுது. அதுக்கு பிறகு பால்லாம் விட்டு கொச்சி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே மக்களே, இப்போ வந்து நாங்கள் பைத்தங்காய் வந்து அவிச்சு நாங்கள் பார்ப்போம். அவிஞ்சி வந்ததுண்ணே. தண்ணியில் பற்றி கணக்கான நிலைக்கு வந்துட்டேன். அக்கா வந்தது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு வெங்காயத்தையும் போட்டு பிரட்டி போட்டு பாலெல்லாம் ஊற்றி பிரட்டி எடுப்பேனே. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. உருக்கி வெங்காயத்தை எடுங்களா? சட்டி கல்லு லெவல் இல்லானே. ஓகே ஓகே சமைக்கிற கல்லுடா காரில் ஏற்றி போகணும். கொஞ்சம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் வதங்க வேண்டாம். தேங்காய் ஊற்றினா வெங்காயம் அடியா வதங்கி வரும். அவஞ்சித்தானே வேதங்காய். இப்போ வந்து நம்ம கொச்சிக்காய் தூள் பாலெல்லாம் ஊற்றி இப்போ விறகு கிட்டவா தலைப்பால் ஊற்றி இறக்கூடாது. சரி எடுங்க பால். வேதங்க அவஞ்சித்தானே. இதே எடுங்க. கொச்சிக்காயத்தில் ஓட்டி போட்டு பால் ஊற்றுவோம் மேலே. அப்போ எல்லாத்தையும் பறவை. உப்பு நம்ம இதுக்கு அவியோகி தான் போட்டேன். உப்பு போட்டாச்சு. கொச்சிக்காயத்தில் ஓட்டுங்க ஃபஸ்ட்டு. மேலுக்கு பாலை விட்டு அளவுக்கு போடா. ஓகே மேடம் இன்னும் கொஞ்சம் ஓட்டம். ஓகே நாங்கள் வந்து பால் விட போகிறோம். ரெண்டாம் பால் என்ன? ரெண்டாம் பால். போயிடுறா அப்படிச்சு. அடுப்பு சரி நமக்கு ரெடி போட்டோம். கொஞ்சம் கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டோம் நம்ம இறக்க கிட்டோம். பச்சை மிளகாய் விடுங்க. மூடி வச்சுட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எல்லாம் கூட்டி வந்து அடுப்பில் மூடி வைக்க அப்புறம் கொஞ்சம் தலை கொதிச்சு வர தலைப்பால் இறக்கும். ஓகே ஓகே மக்களே, இப்போ வந்து கொதிச்சு வருது. நம்ம தலைப்பால் விடுவோம். வேணே தலைப்பால் விட்டு உப்பு புளியெல்லாம் பார்த்துக்கிட்டு இறக்கும். ஓகே நல்லா கொதிச்சு வருது. அழகான தலைப்பால் ஏதோ ஓட்டமாக விட்டு எடுத்தோம்டா கறி நல்ல டேஸ்ட்டாக வரும். ஓகே கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு உப்பு புளியை பாருங்க.
கொஞ்சம் கொதிக்கட்டும் ஓகே ப்ரோ. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே 2 நாளுக்கான எங்களோட காலமே மதிய சாப்பாடு வந்து ரெடி ஆகுது. சரி நல்லதுன்னா சாப்பிடுவோம் நாங்கள் ரெடி பண்ண உடனே. டைம் பார்த்தீங்கன்னா 3 மணியாக போயிட்டு வேணும். ஆமாம். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கறியெல்லாம் வந்து அழகாக வந்து கொதிச்சு வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் இறக்க போகிறோம். அதோட இது நாங்கள் வந்து இந்த அளவோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். பார்ப்போம் நம்மளோட குழம்பை பைத்தங்காய் குழம்பு எப்படி கொதிச்சு வருதுன்றது. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே 2 நாளுக்குரிய இந்த சமையல் வீடியோ வந்து முடிவடைகிற தருணம் இது. நாங்கள் முடிச்சுட்டு குளிச்சு தான் சாப்பிட போகிறோம். என்ன நல்லா கொதிச்சு வந்தது. குளிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுவோம். சரியா? எல்லாம் மணக்கு. பார்த்தீங்கன்னா மக்களே எங்களோட வீடியோவுக்கு நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தானே அது உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். என்ன செய்யணும்? அப்படியே சொல்லி கொண்டாங்கன்னு வீடியோ முடிச்சு கொள்ள போகிற மக்களே. உண்மையிலேயே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஷானு வீடியோ எப்படி சமைச்சிருந்தாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ முடிச்சு கொள்ளும். மற்றொரு காணொலி உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பாய்.